பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உன்னால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாயிருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில மகர ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வருங்க. யாருக்கும் கொஞ்சம் கூட பயப்படாம உண்மையை மட்டுமே பேசக்கூடிய, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்களே, நீங்க எங்க இருந்தாலும் அங்க உண்மை ஜெயிக்கும். அங்க தப்பு தண்டா பண்றவங்க தன்னுடைய ஆட்களாகவே இருந்தாலும் சரி, சொந்த பந்தமோ அந்த கூட பிறந்தவங்களோ தன்னுடைய சொந்தமாகவே இருந்தாலும் சரி, அங்க உண்மை யார் பக்கம் இருக்கோ அங்கதான் நிற்பாங்க. அதே போல அடிதடினா இவங்க பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. தப்புன்னு நினச்சாங்க அப்படின்னா பொட்டுன்னு ஒரு அடி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மழுப்பி பேசுகிற பழக்கம்லாம் இவங்களுக்கு கிடையாதுங்க. இந்த ஜால் அடிக்கிறது, தேவைக்கு பழகிறது, இதெல்லாம் சுத்தமாக வராது. சூதுவாது தெரியாது. உண்மைனா உரைக்க பேசக்கூடியவங்க மகராசிக்காரங்க. ஸோ இதுதான் நமக்கு ப்ளஸ்ஸும் கூட, இதுதான் நமக்கு மைனஸும் கூட. இருந்தாலும் பரவாயில்ல, மைனஸாக இருந்தால் பரவாயில்ல, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, என்னுடைய உண்மை என்ன எந்த அளவுக்கு காப்பாற்றுதோ பரவாயில்ல அப்படின்னு வாழ்கிறது தான் மகரம். ஸோ இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய மகராசிக்காரங்களே, இப்போ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும். ஒரு மாதிரி குழப்பமான வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய அதிபதி இது நாள் வரைக்கும் வக்ர கதியில் இருந்தாருங்க. வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார். கிட்டத்தட்ட 137 நாட்கள் வக்ர கதியில் இருந்ததுனாலே நிறைய வகைகளில் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க. ஸோ இந்த வக்ர நிவர்த்திங்கிறது அந்த பாதிப்புலேருந்து நமக்கு ஓரளவுக்கு நிவாரணம் கொடுக்குமா? அதே போல இந்த வக்ர நிவர்த்திங்கிறது நீ வரக்கூடிய காலங்கள் நம்மளுக்கு எந்த மாதிரியான நல்லது பண்ணும், நிஜமா நல்லது பண்ணுமா, இந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இப்போ வரும். கண்டிப்பா நல்லது பண்ணும். இதை பற்றி பேச போறோம். மகராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறது மட்டும் இல்லைங்க, போய் நல்லதும் செஞ்சு கொடுப்பாங்க. ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்க, குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்காக மெனக்கட்டு தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு பாடுபடக்கூடியவங்க உங்களுடைய அதிபதி சனி பகவான். இவரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இவரே வராருங்க. உங்களுக்கு இயற்கையாகவே சனி பகவான் அப்படிங்கிறவர் பெரிய அளவு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். 7.5 சனி, சனி பகவானே ஆதிக்கத்தில் இருந்தால் கூட சரிங்க, உங்களுக்கு பலன்கள் கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்துவார். இப்போ அப்பா அம்மா நம்மளை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, தண்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு வலிக்கணும் அப்படின்னு அடிக்கிறாங்களா, இல்லை நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு அடிக்கிறாங்களா, நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் திரும்ப பண்ணக்கூடாது, அது நமக்கு வேறு விதத்தில் பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தும், அந்த பாதிப்பை என் குழந்தை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வழி நடத்துகிறாங்க. அதில் சின்னதாக ஒரு தப்பு செய்யக்கூடாது என்ற ஒரு பாதுகாப்பு, அது போல தாங்க சனி பகவான் எப்போவுமே உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். உதாரணத்துக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையை மேன்மைப்படுத்துறாருங்க. இதோட வீடு வண்டி வாகனங்களில் முன்னேற்றத்தை கொடுக்குறார். பண வரவு தாராளமாக இருக்கும். புதிய தொழில்களை தொடங்குவீங்க. குடும்பத்தாரெல்லாம் பேச்சு கேட்டு நடந்துப்பாங்க, நிதானமாக நடந்துப்பீங்க. குறிப்பாக மகராசி என்னைக்கும் இல்லாத அளவுக்கு பொறுமையை கடைபிடிப்பீங்க. நன்மை தீமையை தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட போறீங்க. எது நல்லது எது கெட்டது அப்படி பிரித்து பார்ப்பீங்க. திடீர் தனவரவு உண்டாகும், அது கொஞ்சம் தாராளமாக செலவு செய்வீங்க. அந்த மனப்பான்மையோடு தான் இருக்க போறீங்க. ஸோ அதனால சிக்கனத்தை கடைபிடிக்க கற்றுக்கணும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஏற்றமான காலகட்டம். சனி அற்புதமான பலன்களை வாரி வழங்க போறாருங்க. அரசாங்க உத்தியோகத்துக்கு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். புரியுதுங்களா? அதே போல உங்களுக்கு அரசு பதிவுகள்லையுமே அமர வைக்க போறாருங்க. நீங்கள் இப்போ நடந்து போகிறீங்க செய்கிறீங்க அப்படின்னாலும் சரி, கால் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் அப்படின்னாவே கால் சம்மந்தப்பட்ட ஆட்கள் தாங்க, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை வலுவாக்குது. லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் லாபம்ங்கிறது குறைவில்லாமல் நிச்சயமாக கிடைக்கும். பணம்ங்கிறது கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். பகைவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. புதிய புதிய காரியங்களை தொடங்குவீங்க. குடும்பமே மேன்மை அடையுது. கையிருப்பில் சேமிப்பு அதிகமாகுது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் மட்டும் அப்பப்போ போகும். அப்படி ஏதாவது உணர்றீங்க அப்படின்னாக்கா மருத்துவர்கிட்ட போயிட்டு சரி பண்ணிக்கோங்க. அதே போல்
முகம், கண், காது, மூக்கு இது போன்ற விஷயங்களில் நோய் தொற்று பரவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். ஓகேங்களா? அதே போல் 7 சனியோட பாதிப்புமே விலகுதுங்க. பூர்ணமாக ஒரு விடிவாகாலம்னே சொல்லாங்க. இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நடக்கணும். கொஞ்சம் நிதானமாகவும் அதே போல் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் முன்கூட்டியே திட்டமிட்டும் செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம்ங்க. இது உறுதியான வெற்றி கிடைக்கும். சொல்லப்போனால் சனி பகவான் இனி உங்களுக்கு நல்லதை செய்ய போகிறார். புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். சுபகாரியங்களில் ஈடுபட போறீங்க. நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றி பயப்பட வேண்டாம். நீங்க எதிர்பார்த்த லாபத்தை விட இரட்டிப்பு லாபத்தை பெறுவீங்க. லாபாதிபதியான சனி பகவான் சுப செலவுகளை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஓகேங்களா? வேகமாகவும் துடிப்பாகவும் இருப்பீங்க. நீங்க அந்த வேகத்துக்கு தீனி போடக்கூடிய வகையில் சனி பகவான் உங்களுக்கு நினைச்ச காரியத்தை வெற்றியடைய செய்ய போறார். நீண்ட நாட்களாக நீங்க காத்திருந்த ஒரு விஷயம் இப்ப நடக்க போகுது. தேக ஆரோக்கியம் பொலிவாகுது. குறிப்பா வெற்றி மீது வெற்றி வரும். நோய் கடன்லாம் தீரப்போகுது. வேலையில முன்னேற்றம், புதிய வேலை வாய்ப்புகள், பேரு புகழ், பதவி எல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா போயிட்டு வாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கு. முயற்சி பண்ணுங்க. எதுலையுமே வெற்றிங்க. செலவானாலும் சுப செலவு தான். நீங்க ஒரு பயணம் பண்ணாலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மனசுக்கு இனிமையான காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும். பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி உண்டு. மனைவி வழியில ஆதரவு உண்டு. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. எதையுமே சமாளிக்கக்கூடிய அமைப்புல தான் இப்போ உங்களுக்கு கிரகங்கள் சாதகமா நிற்கிறாங்க. இதுல சனி பகவான் வக்ர நிவர்த்திங்கிறது எதை தொட்டாலும் வெற்றி. புரியுதுங்களா? புன்சிரிப்புக்கு சொந்தக்காரங்களாக நீங்க மாற போறீங்க. இது நாள் வரைக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வெற்றி அடைஞ்சிருக்க முடியாது. நிறைய கஷ்ட நஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. ஆனா இனிமே எல்லாமே வெற்றியை எதிர்பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு மனுஷன் திருப்தியாக வாழணுன்னாவே குடும்பம் ரொம்ப முக்கியங்க. ஸோ அதனால் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வர்றதுக்கு உங்களுக்கு குடும்பத்திலிருந்து வந்த கருத்து வேறுபாடு அகழுது. தள்ளி போன கல்யாண காரியங்கள் இப்போ திடீர்னு முடிவாகி மகிழ்ச்சியை கொடுக்கும். விலகி போன உறவுக்காரங்க வந்து இணைவாங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். இனிமையான இடமாற்றங்கள் கிடைக்கும். கை நழுவி போன ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. பொருளாதார நிலையில் திருப்தியை பார்க்க போறீங்க. கடுமையாக முயற்சித்தும் இதுவரைக்கும் நடைபெறாத சில காரியங்கள் இப்ப நடைபெற தொடங்கும். மங்கள ஓசை மனையில கேட்க வழி பிறக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சுப செய்திகளை உங்க காதுக்கு வருங்க. இது நாள் வரைக்கும் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தா இப்ப அந்த சொந்த தாய்நாட்டுக்கு திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் உத்தியோகத்துல எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்ப கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் சின்ன சின்னதா வந்து போகுங்க. பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. இருந்தாலும் சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பார்க்கணுங்க. தசா புத்திக்கு ஏற்றது போல தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. விலகி சென்ற சொந்த பந்தங்கள் வந்து சேர்வாங்க. பணம் வெளியில் மாட்டியிருந்தா சிக்கிட்டு இருந்த பணம் கூட உங்கள் கைக்கு வந்து சேருங்க. ஏன்னா ரொம்ப நாள் சிக்கி வந்து அழுத்து போய் கொடுத்து நான் வந்து இன்றைக்கி அலைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் ரொம்ப புலம்பி கைவிட்ட பணம் கூட இப்போ உங்களுக்கு வசூலாகி அது வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இடம் பூமி வாங்குவது எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே சரியாகுது. இந்த நேரத்தில் உங்கள் தொழில் பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக லாபத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவீங்க. ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னொரு கடை, ஒரு தொழில் பண்ண 2 தொழில் எல்லாமே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. தொழிலை விரிவுபடுத்துவீங்க. அது போல் யோகம் உண்டு. இளைய உடன்பிறப்புகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பகை மாறுது. வெளிநாட்டிலிருந்து அனுகூலமான தகவல்கள் வந்துச்சு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் இப்போ கிடைக்கும். அதே போல் அரசாங்கத்து பணிகளில் சேர விண்ணப்பித்திருந்தால் அது இப்போ கைகூடி வரும். நல்ல வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வருங்க. செல்வந்தர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். திடீர் திருப்பங்கள் காண்பீங்க. செல்வ நிலையில் உயர்வு. சேமிப்பு கரையுதேன்னு கவலைப்பட்டிருப்பீங்க. இப்போ சேமிப்பு உயர்ந்து மகிழ்ச்சி பெருகும். இடம் பூமியால் லாபம் உண்டு. தொழிலை விரிவு செய்ய முயற்சி பண்ணுவீங்க. அதே போல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கான அழைப்பு வரும். மன கசப்பு மறையுது. குழப்பங்கள் சரியாகுது. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெற்று மகிழ்ச்சியை கொடுக்கும். வீடு கட்டுறது, கட்டின வீட்டை வந்து பழுது பார்க்கறது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. நீங்க கேட்ட சலுகைகள் கிடைக்கும். சனிக்கிழமைகள் தோறும் விரதங்கள் மேற்கொள்ளுங்க. வழிபாடு பண்ணுங்க. நம்பிக்கையோடு இருங்க. நல்லதே நீ நடக்கும். உடன்பிறப்புகளாலேயுமே உங்களுக்கு ஒத்துழைப்பு, குடும்ப ஒத்துழைப்பு, குடும்பத்தோடு புனித யாத்திரை போயிட்டு வருவீங்க. பூர்வீக சொத்துக்களில் பிரிச்சுக்கிறதுல இதுவரைக்கும் இந்த தடை தாமதங்கள் அகழுது. பஞ்சாயத்துக்குள்ள உங்களுக்கு சாதகமாக மாறுதுங்க. சிறப்பு இல்லையா? அதே போல இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். அதிகார பதவிக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகள் அப்படிங்கிறது துரிதமாக நடக்கும். கல்யாண காரியங்கள், அதே போல கட்டிடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நன்மைகளை கொடுக்கும். அபரிவிதமான ராஜயோகமா இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு செயல்படுங்க. அற்புதமான பலன்களை அள்ளித்தர போறார். ஒப்பற்ற வகையில் வாழ்க்கையில் உத்தரவாதம் கிடைக்குதுங்க. கற்பனையில் இருந்த உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக போகுது. கடல் தாண்டி போகக்கூடிய யோகம் இருக்குது. பங்குச்சந்தையில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் திருப்தியை கொடுக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகமாகுது. பாக்கிகள் வசூலாகும். உங்களுடைய அமைப்பு சரியாக இருக்கிறதுனால நீங்கள் சனிக்கிழமைகள் தோறும் உங்கள் வெற்றிகள், இந்த சனி தரக்கூடிய வாய்ப்புகள் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு சனி பகவான சனிக்கிழமைகள் தோறும் பூஜித்து வழிபாடு பண்ணுங்கள். சனீஸ்வர பகவானை என்னுடைய அதிபதியே, என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வளர்ச்சிக்கும் வழிகாட்டுங்கன்னு வழிபாடு பண்ணுங்கள். அவருக்கு உண்டான கவசத்தை வாசித்து
வைத்து வழிபாடு செய்வதால் வளர்ச்சியை உங்களுக்கு கொடுப்பாருங்க. சிறப்பு வழிபாடாக பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை ஒருமுறை குடும்பத்தோடு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வந்தால் எல்லை இல்லாத வளர்ச்சியை கொடுப்பார். அளவெல்லாம் கிடையாதுங்க. எவ்வளவு நாள் கண்ணீர் விட்டீங்க இல்லைங்களா, சொல்ல முடியாமல் நீங்கள் அனுபவிச்ச பிரச்சனைகள் எல்லாமே ஒரு விடுவு காலம் வரப்போகுதுங்க. சொல்லப்போனால் கடன் இல்லாத பெருவாழ்வு வாழ பாக்கியத்தை சனி பகவான் உங்களுக்கு தரப்போறாருங்க. எந்த ஒரு பயமும் வேண்டாம், புரியுதுங்களா? குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டில் வேலை, தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு அமையுது. கூட வேலை பார்க்குற இடத்துல இந்த சண்டை சச்சரவுகள் மறையுது. கண், காது, மூக்கு, தொண்டை இது தொடர்பான பிரச்சனைகள் மருத்துவத்தால் சீராகுதுங்க. ஒரு சிலருக்கு கண் தொடர்பான சின்னதாக ஒரு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெருசாக அவங்களுக்கு பாதிப்பு இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், இது நாள் வரைக்கும் இந்த பாதிப்பு அது எல்லாமே மறையுதுங்க. வீடு, வண்டி, வாகனம் இது தொடர்பான கனவுகள் இப்போ பலித்தமாகும். இது தொடர்பான எல்லாமே சரியாகுங்க. வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீட்டில் குடியேறுவீங்க. வங்கிகளில் நிதி நிறுவனத்துடைய உதவியோடு வீடு, மனை, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு சுலபமாக நடக்கும். ஒரு சில பழைய வீட்டை விட்டுட்டு புதுசாக வீடு வாங்குவீங்க. தாயுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க அதிகமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதையும் பார்த்துக்கோங்க. பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் டிவி, சினிமா, மொபைல் இந்த மாதிரி விளையாட்டுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பயன்படுத்துறதை குறைச்சிட்டு படிப்பில் அதிக கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல மதிப்பெண்களை பெற கொஞ்சம் சுறுசுறுப்போடு தெளிந்த சிந்தனை அவசியம்ங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே போல் உங்களுடைய வாக்குகளில் நிதானம் தேவை. என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசணும். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறால், அதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால் அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு பார்த்து பக்குவமாக பேசுங்க. யாரையும் கடுமையாக பேசக்கூடாது. அதே போல் நீங்கள் தொழில் வச்சுருக்கலாங்க, பேசுகிற மாதிரி அந்த மாதிரி தொழில் பண்ணிகிட்ருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் அற்புதமான காலம்ங்க. வக்கீல், சேல்ஸ்மேன்கள், இலக்கிய பேச்சாளர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பெயர், புகழ், செல்வாக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். மிக குறுகிய காலத்தில் தொழில் ரீதியான மிகப்பெரிய வளர்ச்சியை பார்ப்பீங்க. ஓகேங்களா? அதே போல் தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு இருக்குது. கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. திரும்பவும் ஒன்று சேர்ந்துருவீங்க. ஆயுள் தீர்க்கமாக இருக்குது. மிகப்பெரிய திருப்புமுனை தரக்கூடிய நேரம்ங்க. குறிப்பாக சில விஷயங்களில் மறைமுக தனலாபங்கள் பெறுவீங்க. எப்படி பணம் வந்துச்சுன்னு வெளியே சொல்ல முடியாத வகையில் பணம் வரும். சொல் பேச்சை அனைவரும் கேட்பாங்க. இளம் காதலர்களுக்கு பெற்றோர் சம்மதத்தோடு திருமணம் நடக்கும். இரண்டாம் திருமணத்திற்கு எதிர்பார்த்தவங்களுக்கு கூட நல்ல செய்திகள் வரும். மருத்துவத்துறைகளில் இருக்கவங்களுக்கு, உணவுத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் அற்புதமான காலம். ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்கிறவங்க, தயாரிக்கிறவங்க, அழகு பொருட்கள், கைவினை பொருட்கள் இது போன்ற விற்பனை செய்கிறவங்க உங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். உடற்பயிற்சி செய்யணும், அழகு நிலையம் இந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கும். குறிப்பாக உழைப்புக்கேற்ற லாபத்தை பார்ப்பீங்க. விவசாயிகள் எல்லாம் அதிநவீன யுக்திகளை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகப்படுத்துவீங்க. கால்நடை மற்றும் நிலையான சொத்துக்கள் மூலம் வருமானம் அதிகமாகும். திடீர் அதிர்ஷ்டம், புதையல், லாட்ரி அந்த மாதிரி மூலம் எதிர்பாராத வகையில் பணம் வருங்க. இதெல்லாம் இருக்கும். காதல் விவகாரங்கள் கசந்து போயிடுச்சு, பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறவங்க கூட இப்போ ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பல வருடங்களாக சொத்தெல்லாம் ஆக்கிரமிச்சிருந்தீங்க அப்படின்னா தன்னால் உங்ககிட்ட உங்களுடைய சொத்துக்களை அவங்க ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. உங்களுடைய சொத்தை ஆக்கிரமிச்சிருந்தாங்கன்னா சிலர் உங்கள் மேலே பொறாமை கொண்டிருப்பாங்க. கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவங்கலாம் இப்போ உங்ககிட்ட உதவி கேட்டு நிற்பாங்க. தந்தை வழி உறவுக்கார வகையில் வெளியில் நல்லா பேசுவாங்க. உள்ளுக்குள்ளே வஞ்சகம் இருக்கும். பார்த்து சொந்த பந்தங்கள்கிட்ட பக்குவமாக நடந்துக்கோங்க. அதுவும் பெண்களுக்கெல்லாம் அதிக நன்மைகள் நடக்கும். இதுவரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்திருக்க போகிறீங்க. செயல்திறன்களுக்கு விதவிதமான நகைகளை வாங்கி அழகுபடுத்திக்க போறீங்க. புகுந்த வீட்டில் உங்க பேச்சுக்கு தனி மரியாதை, மதிப்பு ஏற்படும். அந்தஸ்து, கௌரவம் உயரும். ஸோ இது உங்களுக்கான பரிகாரம் சொல்றேங்க, நோட் பண்ணிக்கோங்க. தேய்பிரை அஷ்டமியில கால பைரவருக்கு சகஸ்கர நாம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய குடும்பத்தில் நிம்மதி அதிகமாகும். அதே போல வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து சித்தர்களை வழிபாடு செய்வதால தொழில வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். அதில் கோவில் குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மகாராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ மகாராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றம் ஒன்றையே நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய உங்களுக்கு இப்போ உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகாது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு சேரும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். புதிய சொத்து, வண்டி, வாகனம், தொழில் முன்னேற்றம் அடைவீங்க. புதிய முதலீடுகளில் லாபம் அதிகமாகும். சிறு வியாபாரிகள் கூட உங்களுடைய நிலையில உயர்வை பார்ப்பீங்க. அரசியல்வாதிகள், பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் நிலவியிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான நவீன பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாளாக முயற்சி பண்ணி செய்து முடிக்காத வேலையெல்லாம் இப்போ செஞ்சு முடிச்சிருவீங்க. சிலர் உங்களுடைய கோயில் வேண்டுதலை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க. பணியாளர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு, எதிர்பார்த்த மாற்றமும் கிடைக்கும். புது வியாபாரம், தொழில் தொடங்குறதுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். பழைய கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாம் முடிவு
முடிவுக்கு வரும். மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் கூடும். விவசாயிகளுக்கு உங்களுக்கு இருந்த சிரமங்கள் குறையுது. கணவன் மனைவி உறவு பலப்படுது. உறவுக்காரங்க மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயருது. உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடுங்க. தினமும் பைரவரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். அடுத்து திருமண நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் மன வலிமையோடு நினைச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இனி ஒவ்வொரு நாளுமே யோகமான நாள் தாங்க. சொல்ல போனா புதிய தொழில் அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறும். பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரம் தொழில் இருந்த தடைகள் விலகுது. தொழில் நிறுவனங்களில் நடத்துறவங்களுக்கு உற்பத்தியும் விற்பனையும் அதிகமாகுது. எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணம் வரும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். சிலர் பழைய வீட்டை மாத்திட்டு இப்போ புதிய வீட்டில் குடியேறுவீங்க. இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும். இதில் இதுதான் எல்லாமே சிறப்பாக நடந்தாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவைங்க. உங்கள் வளர்ச்சியை கண்டு சில பேர் பொறாமைப்படுவாங்க. உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. சுய ஒழுக்கத்தில் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் எந்த ஒரு வேலையிலுமே ஈடுபடக்கூடாது. கூடவே பொருளாதாரத்துலையுமே நல்ல வளர்ச்சி இருக்குங்க. உங்களுடைய வளர்ச்சி நிதானமான வளர்ச்சியாக இருக்கணும். நிலையான வளர்ச்சியாக இருக்க போதுங்க. பழைய முதலீட்டிலிருந்து கூட இப்போ லாபம் கிடைக்கும். தொடர்ந்து வெற்றியை பார்க்க போறீங்க. வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்களாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், லாபத்தை கொடுக்கும். அதே போல அரசு வழியில் முயற்சி நீண்ட கனவுகள் நிறைவேறும். அரசு ஒப்பந்தக்காரங்களுக்கு தடைப்பட்ட பணம் வரும். நவீன பொருட்களை வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்பத்தில் நிம்மதி அதிகமாகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள், பிள்ளைகள் மீது அக்கறையும் உண்டாகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் தேவை. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் ஸ்ரீ ராமபிரானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் இருந்தது எல்லாமே திரும்ப கிடைக்கும். அடுத்த அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். தன்னம்பிக்கை துணிச்சல் கொண்ட உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இனி முன்னேற்றமான பாதையில் பயணம் பண்ண போறீங்க. வீடு மனை தொழில் எல்லாமே அமையும். ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், மருந்தகம், ஹோட்டல், பெட்ரோலியம், விவசாயம் சார்ந்த தொழில்களில் விற்பனை வருமானத்தை கொடுக்க போகுது. காவல்துறை, தீயணைப்புத்துறை ஊழியர்கள் எல்லாருக்குமே எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அனுபவிப்பீங்க. புதுசாக இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இது போன்ற வேலைகள் நடக்கும். சில புதிய வீட்டில் குடியேறுவீங்க. வரவேண்டிய பணம் கைக்கு சேரும். பொருளாதார நிலையில உயர்வு உண்டு. தொழிலை விரிவு செய்யணுங்கிற நிலையில இப்போ லாபம் உண்டு. பணியாளர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த கிடைக்காத சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். உடல் பாதிப்பு விலகி சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க. தொழில் வளர்ச்சி பெறுவீங்க. குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்குது. பணப்புழக்கம் அதிகமாகுது. அதே போல அரசு வழி வேலைகள் சாதகமாக மாறும். வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை கொடுக்கும். இதை தாண்டி உங்களுக்கு நல்லதே நடக்கணும்னா தினமும் ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். நல்லதே நடக்கும். இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு ஒட்டுமொத்த கஷ்டங்களும் சரியாக போகுது. என்னங்க குறை அப்படிங்கிற அளவுக்கு தான் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் மறையக்கூடிய அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு பாதுகாப்பையும் அதிர்ஷ்டத்தையும் ஆதரவையும் அனுகூலத்தையும்